நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த அளவுக்கு பாராளுமன்றம் நடைபெறாமல் செலவுலாம் ஆகுதுல என்ன காரணம்? ஒன்றும் இல்லை. எதிர்கட்சிகள் இந்திய நாட்டு மக்கள் இன்னைக்கு 2 மடங்கு மின்சாரம் கட்டினாங்கன்னா அதில் 1 மடங்கு அதானி பையில் போகுது, வீணாக போகுது. நிலக்கரியை இந்தோனேஷியாவில் வாங்கி சிங்கப்பூரில் ஒரு பில்லை போட்டு 100 ரூபா நிலக்கரியை 200 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதனால் இந்தியா மக்கள் வந்து அதிகமான கரண்ட் பில் கட்டுறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, சோலார் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆளுங்கட்சி குஜராத் உள்பட மற்ற கட்சிகளுக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் போய் அவங்க விற்றுட்டாங்க. 13,000 கோடி நஷ்டம்னு சொல்லி குஜராத்துடைய சிஏஜி கடந்த வாரம் சொன்னார். அதானிட்ட வாங்கினதுனால 13,000 கோடி நஷ்டம் உண்டு. இப்படி பல மாநிலங்களில், பிஜேபி மாநிலங்களில் அவங்க எந்த விதமான அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆட்சி இங்கே. அதாவது பிரதமர் மோடி சொன்னால் எல்லா பிஜேபி மாநிலம் கேட்கணும், அங்கேயும் விற்றுட்டாரு. எதை விற்றுட்டாரு? மின்சாரத்தை. இப்போ இந்த 4 மாநிலங்கள் பிரச்சனை வந்து ஏன்னா இது வெளி மாநிலங்கள், இதனால இது அமெரிக்காவில் அந்த மக்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்திய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. அப்போ அந்த மக்களுக்காக, அது இந்திய மக்களாக இருந்தால் கூட அமெரிக்காவுடைய சிட்டிசன், அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யலாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா அரசாங்கம், அமெரிக்க பங்கு மார்க்கெட்டு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதித்துறை எல்லாம் சேர்ந்து அதானிக்கு ஒரு பிடிவாரண்டு கொடுக்குறாங்க. இதை பேசுங்கன்னு சொல்லி தான் நம்முடைய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பேச சொல்லுது. இல்லை என்ன குற்றம்? அதானிங்கிற வார்த்தையை பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த அரசு உருவாக்குதுன்னா என்ன சொன்னார் ராகுல் காந்தி? அதானி வேறல்ல, மோடி வேறல்ல, மோதானி. 2 பேரையும் சேர்த்தா மோடி அதானினா மோதானி. இதுக்கு நம்ம அத்வைதம் சொன்னால் மக்களுக்கு ரொம்ப புரியும். அத்வைதம்னா பரம்பொருள் வேற, படைப்பு வேற இல்லை, 2 ஒன்று தாங்கிறது அத்வைதம். அதே மாதிரி மோடி வேற, அதானி வேற அப்படின்னு அல்ல என்று ராகுல் காந்தி சொல்றாரு. ஆக இந்த 2 பேரும் ஒன்று. அதனால அதானிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது மோடிக்கு வரும். ஏன்னா அவர் தான் தொடர்ந்து வந்து அதானியை கூட்டிகிட்டு போய் ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போய் இங்கேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜரை கூட்டு வந்து பணம் கொடுத்தாரு. வங்காளதேசத்தில் நீங்கள் மின்சாரம் வாங்கணும்னு சொல்லி வற்புறுத்தினாரு. அதன் விளைவு இன்னைக்கு வங்காளதேசத்தில் அந்த ஊழல் வெளியில் வந்திருக்கு. வங்காளதேசத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இலங்கையில் அதே மாதிரி மோடி கூட்டிகிட்டு போய் அதானிக்கு வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு சொன்னார். அந்த கான்ட்ராக்ட் பூதகரமாக வெடிச்சிருச்சு. அந்த ஊர் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. 3வது, இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவும் அதானியும் சேர்ந்து முன்னொரு இலங்கையும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் இந்த பணத்தை வந்து நாங்கள் தரமாட்டோம், ஆய்வு செய்வோம்னு சொல்லுது. யார் சொல்கிறா? அமெரிக்கா. உடனே அதானி எங்களுக்கு உங்கள் பணமே வேணான்ட்டார். ஏன்னா எங்கள்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் வேணான்ட்டார். அப்போ அங்கேயும் அந்த பிரச்சனை. இப்போ இந்தியா முழுக்கும் பிரச்சனை மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ளவரெல்லாம் பிரச்சனையாக இருக்க ஒரு அதானியை பற்றி பேசி நீங்கள் அவர் நல்லவர் சொல்லுங்க, வல்லவர்னு சொல்லுங்க, அல்லது எதையாவது சொல்லுங்கன்னு தான் மோடியை பார்த்து கேட்குறாங்க. ராகுல் காந்தி கேட்கறதுக்கு ராகுல் காந்திக்கு பதில் சொல்லணும். அப்போ இந்திய மக்கள் ஒவ்வொருத்தர் பாக்கெட்ல இருந்து பணம் அதானி பாக்கெட்டுக்கு ஏன் போகுதுங்கிற கேள்விதான் இந்த கேள்வி. இதுதான் நீங்க சொன்னது சரிதான். ஒரே ஒரு கேள்வி, ஒரு கூட்டணி தர்மத்துக்கு ஒன்று கேட்டுறேன். இப்போ இந்த 5 மாநிலங்கள் 4 மாநிலங்களில் கரப்ஷன் பிரைபு பெரிய அளவு நடந்திருக்கு. 5 மாநிலங்களில் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் கோர்ட் வந்து அந்த இது வந்து இட் ஹாஸ் பீன் பெண்டிங். இப்போ இது குறித்து தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? கவர்னர் ஆட்சி ஜம்மு காஷ்மீர் இருந்தது. தமிழ்நாட்டில் திமுக உங்களுடைய கூட்டணியுடைய முக்கியமான கோலியேஷனுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த பணம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் பேசுங்க. சரி. அதிகாரி இந்த மாநிலங்களுடைய அதிகாரிகளுக்கு கொடுத்ததுங்கிறது தான் அமெரிக்கால இருந்து இதுவரை வந்த நியூஸ். திமுக சொல்றதோ அதிகாரிகள் அவங்க சொல்றாங்க. அதிகாரிகள்னா அதிகாரி வந்து இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அதிகாரிகள் என்பது அதிகாரத்துவத்தினுடைய நெருக்கடி இல்லாமல் அதிகாரி செய்ய முடியாது. அதிகாரம் விளக்கமா சொன்னேன். ஆக்சுவலி பாஜக மாநிலங்கள்ல குஜராத் உள்பட எல்லா மாநிலங்களுக்கும் அதானி கொடுத்ததுக்கு பிரச்சனை இல்லை, எந்த கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா அவ்வளவு மாநிலங்களையும் 13,000 கோடி சொல்லியிருக்காரு. இங்க நடந்தது ஆந்திராவில் தான் பெரிய அமௌண்ட் கொடுத்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியும். 1750 கோடி மீதி 100-200 கோடி 1750 கோடி. அதனால அதுல ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல கொடுத்தது வந்து பாஜக
கூட்டணி கட்சி கொஞ்சம் நான் பேச விடுங்க, ஏன்னா நல்லா பேசிட்டு இருக்கோம் எல்லாமே. இதுதான் இது ரொம்ப சிம்பிள், மக்களுக்கு ரவிச்சந்திர பாணியிலே நான் சொல்லிட்டேன். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த அதானியை பேச விடாம திசை திருப்புறதுக்கு பல வேலையை அவங்க செஞ்சாங்க. இந்த காலகட்டத்தில் என்னென்ன செஞ்சாங்க? தேவையில்லாம சோரஸ் யாரு உங்களுக்கு தெரியாத ஆள் கிடையாது. உலகம் முழுக்கும் எல்லா நாடுகள்லையும் கரப்ஷன் இருக்கக்கூடாது, சிவில் சொசைட்டிக்கு வந்து வேல்யூ இருக்கணும், அதே மாதிரி வந்து அங்கெல்லாம் வந்து இது நடக்கக்கூடாது, அதாவது சட்டம் ஒழுங்கு கிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒவ்வொரு அமைப்பா வச்சிருக்கவர் தான் சோரஸ். அதுல எல்லா நாடுகள்லையும் எல்லா அமைப்புகள் உள்ளவங்களும் எதிர்கட்சி இருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை என்ன சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதானியை பத்தி பேச சொன்னா பேசல. இதன் விளைவு என்ன ஆகி போச்சு, எங்க விடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல்ல வந்து விட்டுருச்சு. அதை கேள்வி கேட்கும் சொல்ல வர்றேன். இந்த கேள்வியை கேட்கும் போது என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? அதாவது அம்பேத்கர் அவர்களை வந்து இழிவுபடுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. இதை என்ன பண்றாங்க? இதை திசை திருப்புறதுக்கு அடுத்த வேலை வந்து தள்ளு முள்ளுங்கிறாங்க. தள்ளு முள்ளு அவரே தெளிவா சொல்றாரு. ஆகே எனக்கு முன்னால ராகுல் காந்தி இருந்தாரு, பின்னால தள்ளாங்கன்னு சம்பந்தப்பட்டவர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த இடத்துல கை வச்சிருந்தவர் ஆஸ்பத்திரிக்கு போன தலைமுழுக்கு கட்டு போட்டது மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க. சார் கட்டு போட்டுட்டாரு, அடுத்த நாள் எந்திரிச்சு நடந்து போறாரு. எதுக்கு சொல்ல தெரியும்? எவ்வளவு நீங்க அநியாயமா நீங்க சொன்னாலும், எவ்வளவு வந்து நீங்க பொய் சொன்னாலும் அது வெளியே வரும். அந்த வெளியே வந்ததுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ராகுல் காந்தி இதுக்கு மேல எல்லாம் பார்த்துட்டாரு. அவர் பாராளுமன்ற பதவியில இருந்தா தூக்கிட்டீங்க, அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டோட வந்தாருங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை இந்த மாதிரி பொய்யும் புரட்டும் சொல்வது மிக பாவமான காரியம். அதுவும் பதவியில இருந்து நடத்தி பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பல மசூதிகள் ஞான வாபிலாம் நேற்று நடக்கல, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்துச்சு. அப்போ மோகன் பகாவத் ஜி பேசல. அதே மாதிரி இப்ப பல்வேறு பள்ளிவாசல்களை போய் நோண்டும் போதும் பேசல. இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் இனிமே நீங்க பேசக்கூடாது, 1991 அந்த சட்டத்திற்கு பிறகு இனிமேல் எந்த மசூதியிலையும் நீங்க கை வைக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே நல்ல புள்ள மாதிரி நம்ம தலைவர் மோகன் பகாவத் பேசுறாரு. இவ்வளவு வார்த்தை நல்ல வார்த்தையா இல்லையா? நல்ல புள்ள மாதிரி வார்த்தை சிறந்த வார்த்தையா இல்லையா? நல்ல புள்ள ஐயா, நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நல்ல புள்ள வார்த்தை சிறப்பான வார்த்தையா இல்லையா? இது வம்பலாம் பண்ண கூடாது. உங்களோட நல்ல வார்த்தை சொல்லிட்டேன், நல்ல புள்ளேன்ட்டேன். சரி, நல்ல புள்ள மாதிரி பேசுறாருன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. இப்ப பார்லிமென்ட் விஷயத்துக்கு இப்ப நேரா போவோம். நீங்க அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்குள்ள விஷயம் என்ன? இன்றைக்கு பெண்களுக்கு சம பங்கு கொடுக்கணும் அல்லது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்றத ஹிந்து கோட் பில்லு. அதை எதிர்த்தது யாரு? இதே RSS எதிர்த்தது. இன்றைய பாஜக உடைய தாய் கழகமான இந்து மகாசபை எதிர்த்தது. நம்பர் 1. யாரை எதிர்த்தது? அம்பேத்கரை எதிர்த்தது. ரெண்டாவது, இந்த பல்வேறு சடங்குகள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதை எதிர்த்தது. இது மட்டுமல்ல, உங்களுக்கு 370 விஷயத்தை ஏன் சொன்னார் அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏன் சவர்கார் வந்து தனக்கு எதிராக இருந்து என்னை 1952 சவர்கார் மும்பையில் என்னை தோக்கடித்ததுக்கு காரணம்ங்கிறத அவர் எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்கார்? அம்பேத்கர். நான் என்ன சொன்னேன்? இந்தியாவில் போருக்கு வீணாக செலவு பண்ணக்கூடாது. காஷ்மீரை வந்து இன்னைக்கு காஷ்மீர்காரர்கள் பிடித்து வைத்திருக்க, அதாவது பாகிஸ்தான்காரர்கள் பிடித்து வைத்திருக்கிறதுல ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை நம்ம எடுத்தால் அது நமக்கு சேரும், நாட்டில் 2 பேருக்கு சண்டை வராது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது 370க்கு வேலை இல்லைன்னு சொன்னாரு. இதுதான் அம்பேத்கர் சொன்னது. அன்னைக்கு அவரை எதிர்த்து அவரை தோற்கடித்தது சவர்கார்னு அவர் கையால் எழுதி வச்சிருக்காரு. நம்பர் 2. அதோட திரு டாங்கே பேரே எழுதியிருக்காரு. அதையும் நான் சொல்லி ஆமா, அது அந்த நேரத்தில் வந்து சொல்லியிருக்காரு. 3வது, உங்களுக்கு நன்றாக தெரியும், RSS தொடர்ந்து அவரை எதிர்த்தார். இந்து ராஷ்டிரம் என்பது கூடாது, இந்தியாவாக இருக்க இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும், இவர்கள் செய்வது இந்த நாட்டுக்கு அழிவுன்னு சொன்னார். அதை RSS பிஜேபி எதுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு விஷயம் வந்து அவசியம் தேவைன்னு சொன்னார். ஏன் தேவைன்னு சொன்னார்? அது மத ரீதியாக சொல்லலை. எந்த மதத்துக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அதாவது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த
சமூகங்களுக்கு கைதூக்கி விடணும்னு சொன்னார். அதனால தான் உச்சநீதிமன்றத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய உச்ச சாதியை சேர்ந்த சிலர் போய் தென் மாநிலங்களில் இருந்த இடஒதுக்கீடை பறித்தார்கள். அதை உடனே தந்தை பெரியார் வந்து தந்தை பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட சொன்னார். காமராஜர் நேருகிட்ட சொன்னார். நேரு 1951 முதல் சட்ட திருத்தத்தை திருத்தினார். அந்த சட்ட திருத்தத்தினால இன்னைக்கு இந்துக்களில் பெரும்பான்மை மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு ஓபிசிக்கு எஸ்சிக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, இதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த பெரும்பாலான நன்மைக்காக உருவாக்கப்பட்டதான் முதல் சட்ட திருத்தம். ஆனால் மோடி அவர்களுடைய சட்ட திருத்தம் பூரா மோசமானது. இதை செஞ்சுக்கிட்டு நேரு தவறா பேசுறாரு. அடுத்தது, ஆனால் இன்னொன்று, அம்பேத்கருடைய கொள்ளையும் கான்ஸ்டியூஷனையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவு கொடுக்குத, பாம்புக்கு தலையும் வாழையும் காட்டுத. கொண்டு வந்தது, அதை ஏற்பாடு பண்ணது பாஜக. அது தெரியும். நீங்க என்ன சொல்ல வரேன், ஒரு அரசு கொண்டு வருது, அந்த அரசு கொண்டு வரும் பொழுது அந்த இதை பரிசார்த்தம் பண்ணி தான் பார்க்கணும். அதை வந்து சரியா சரின்னு சொல்லல. நான் சொல்றேன். அது மட்டுமல்ல, அதாவது சிஏஏ கொண்டு வந்துச்சு. அது வந்து கான்ஸ்டியூஷன் 23 என்ன சொல்றது, நாம எல்லாரும் சமம்ங்குது. இந்தியாவில் இந்து முஸ்லீம் எல்லாம் சமம்ங்கிறது தான் இந்தியாவுடைய அடிப்படை. அதை இது பண்ணி முஸ்லீம்களுக்கு விரோதமா செய்யறது மட்டுமல்ல, தமிழர்களுக்கு விரோதமா அம்பேத்கர் தான் சொல்றேன். அம்பேத்கருடைய சட்ட இது வந்து கொண்டு வந்த அரசியல் சட்டத்தை ஒன்னா தகர்க்குது மோடி அரசு. இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஈழ தமிழர்களுக்கு இங்கே குடியுரிமை கூடாது, முஸ்லீம்கள் வெளிநாட்டில இருந்து வந்தா கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது. அதுவும் அரசியல் அமைப்பு சட்டம் அம்பேத்கர் உருவாக்குறதை எதிர்க்கிறது. இப்படி இந்தியாவுடைய பெரும்பாலான மக்களாகிய பெண்களுக்கு எதிராக, அதுவும் இந்துக்கள் தான் 80% இருந்தாங்கன்னா 80% இந்துக்களும் பெண்கள் தான், அந்த பெண்களுக்கு எதிராக இருப்பதும் மோடி அரசு அல்லது பிஜேபி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும், பெண்களுக்கு மூணில் ஒரு பெண்களுக்கு மூணில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு பதிலா இன்னைக்கு தேவையில்லாத சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க.